குருபியோ நமஹ. பங்குனி மாத பலன்களை நாம் சிந்திக்க போறோம். பங்குனி மாதத்தில் எந்தெந்த வைபவங்களை நாம் சிந்திக்க முடியும், எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகின்றது, குரு பகவானது அதிசார பிரவேசம் எந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது போன்ற பல சிந்தனைகளை இந்த நிகழ்ச்சியில நாம் சிந்திக்க போறோம். 14/3/2021 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வரி வருஷம் உத்தராயணம் சசி ரிது மீன மாசம் பங்குனி மாதம் முதல் தேதி சுக்ல பக்ஷம் பிரதமை ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காரடையான் நோன்பு இன்றைய தினம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். பங்குனி மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய வீடுகள் குடி செல்வதை தவிர்ப்பது நல்லது. பங்குனி மாதத்திற்கு மூல மாதம் என்ற பெயர் உள்ளதனால் பூமி சம்பந்தப்பட்ட கிரக ஆரம்பங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். பங்குனி மாதத்தில் குரு பகவானானவர் அதிசார பிரவேசம் ஆகின்றார். 5/4/2021 அன்று குரு பகவான் அதிசார பிரவேசம் ஆகின்றார். அந்த சிந்தனைகளையும் நமது ராசி பலன் நிகழ்ச்சியில சிந்தித்து அனைத்து பக்த கொடிகளுக்கும் பங்குனி மாதங்கள் எந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதுமே மேன்மையான சிந்தனை உடையவர்கள். உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான் என்பதனாலே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இயல்பாய் பெற்றவர்கள் நீங்கள். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது, பொருளாதாரம் மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே தடைப்பட்ட கல்வியை தொடர்வதற்கான சிந்தனைகள் மாற்றங்களை கொடுக்க போறதோ. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிச்சவர் தொழில் ரீதியான பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. 5/4/2021 பிறகு மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு ஒரு வசந்த காலத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைய போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. புதிய புதிய தொழில் யுக்திகள் உங்களுக்கு கிடைக்க போறது. அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளது ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் ரீதியான குழந்தைகளது எதிர்கால ரீதியான கல்வி திட்டங்கள் ரீதியான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தந்தை வழி சொந்தங்களிடத்துல வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, சூரிய பகவானை பிரார்த்திப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் தெளிவான மனம் உடையவர்கள். ஆகையினால் பொலிவான முகம் உடையவர்கள். The face is the index of the mind அப்படின்னு சொல்லுவா. எப்பொழுதும் மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கின்றதோ அப்பொழுது முகம் பொலிவாக காணப்படும். அந்த வகையில ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் சுக்கிர பகவானாக இருப்பதினாலே
மன தெளிவும் முகப்பொலிவும் இயல்பாய் பெற்றவர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாக அமைய போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த பங்குனி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது ராசிக்கு சதுர் கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரப்போறது. ரொம்ப காலமா பல மாதங்களா பல ஆண்டுகளாக அரசியல் பணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் எங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றி கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது எதிர்கால அரசியல் வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு அபரிமிதமான மாதமாக இந்த மாதம் அமைய போறது. ரிஷப ராசி சார்ந்த அரசியல் வல்லுநர்கள் இந்த மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மனதில் கொண்டு எதிர்காலத்தில் வரும் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் திட்டமிடுவது மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள் 5/4/2021 உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். உங்களது ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பலவிதமான குழப்பங்களை உங்களுக்கு கொடுப்பதினாலே அபயராகு அனுக்கிரக கேதுவை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்த கோடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் எப்பொழுதும் மேன்மையான உயரிய சிந்தனை உடையவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக பலவிதமான கட்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பல மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. 5/4/2021 பிறகு பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போறது. பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உங்களது எதிர்கால திட்டங்களை 5/4/2021 பிறகு திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நிதானம் என்பது தேவைதான். ஆகையினால் நிதானத்திலேயே இருந்து விடக்கூடாது. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தீர்மானங்களை எந்தெந்த செயல்களை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோட செயல்படுவது நல்லது. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. புதன்கிழமையில் விரதம் இருப்பது நல்லது. பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடக ராசி பக்த கோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் எப்பொழுதும் தனக்கு பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இதில் பல சூக்ஷ்மங்கள் காணப்படுகின்றன. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பிடிவாதம் பிடித்து வரக்கூடிய குழந்தை மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு பிடித்ததை தரமானதை உண்மையானதை பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படக்கூடியவர்கள் கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகள். ஆகையினால் கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளது வெற்றி சதவிகிதம் கூடிக்கொண்டே வருகின்றது. இந்த பங்குனி மாதத்தினுடைய துவக்கம் கூட உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் மூலமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. சகோதர காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதரர்கள் மூலமாக இருந்த சூக்ஷ்மங்களை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வந்து மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான தருணங்கள் நாடி வரப்போறது.
வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, கடக ராசி சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. ஆனால் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விதமான எதிர்கால திட்டங்களையும் 5/4/2021 திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இன்று முதல் 5/4/2021 உங்களது எதிர்காலங்களை திட்டமிடுவது, உங்களது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான தருணங்களாக தீர்மானித்து வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்புவது நல்லது. இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் நாடி வரப்போறதோ, எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சிகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆழ் மனதில பலவிதமான வினாக்கள், நல்ல படிப்பு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நல்ல உழைப்பு இருக்கு, ஏன் இவ்வளவு சிரமங்களை தாண்ட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு வினா உங்களது ஆழ் மனதில் தென்படுறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனது பார்வை உங்களது ராசி மேல விழறது. அதனால அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றல், அபரிமிதமான தெய்வீக ஆற்றல் இவைகளை உணர்வதற்கான மாதமா இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு அமைய போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. உங்களது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வினாக்களுக்கெல்லாம் 5/4/2021 பிறகு நடைமுறை ரீதியான அனுபவ ரீதியான வெற்றிகள் உங்களை நாடி வரப்போறது. மனசை தளர விடாதீங்கோ, மனச்சோர்வுக்கும் உடல்சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியடைய போறது, உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது, உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூல பாதையை நோக்கி பயணிக்க போறது. எதையும் சிந்திப்போம், எதையும் சந்திப்போம், வெற்றி பெறுவோம் என்ற உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் 5/4/2021 பிறகு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. தடைகளுக்கெல்லாம் விடைகள் காண, தடைகளுக்கெல்லாம் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு, தடைக்கற்கள் உங்களது படிக்கற்களாக மாறுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. விநாயகப் பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்யுங்கோ. நமது பிரார்த்தனைக்கு மிஞ்சிய பரிகாரம் கிடையாது. உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமும் தெளிவான மனமும் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி பக்த கொடிகள் கனிவான உள்ளம் உடையவர்கள், தெளிவான மனம் உடையவர்கள். ஆகையினால்தான் அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகிக் கொண்டே வருகின்றது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதத்தினுடைய முதல் பகுதி அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அசைவ சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. சகோதர சகோதரிகள் பங்காளிகள் சண்டைகள் தீர்வுக்கு வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 5/4/2021 வரை பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிப்பதனாலே உங்களது பணி நிமித்தமான தீர்மானங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை 5/4/2021 தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் 5/4/2021 உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, திருமணம் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை தீர்மானிப்பது. ஒரே சமயத்துல பல இடங்கள்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும்.
எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம திண்டாடுகள். அந்த சமயத்துல ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, ஒரு குருமார்களை அணுகி தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி, சதுர் கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுமாக இருக்கக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள், இவைகளை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இந்த தீர்மானங்களை 5/4/2021 தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் புத பகவான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பக்த கொடிகள் ஒரு முறை திருவெண்காடு சென்று தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். இந்த ஜோதிட சாஸ்திரம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவ ரீதியாக சிந்திப்பவர்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்கள் வீட்டில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இருந்தான்னா அந்த குடும்பத்துக்கே அவங்க அட்வைஸ் கொடுப்பா. அதே சமயத்தில் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் இருக்கும். ஒரு பேலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இதை துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளிடத்துல நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். அந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த பங்குனி மாதத்துல ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போறது. குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ரொம்ப என்னன்னே தெரியல, உடம்புல வலி, கடுப்பு, சிரமம், மனசுக்குள்ள ஒரு சோர்வு இதெல்லாம் காணப்பட்டது போன மாசம் வரைக்கும். அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போறது, ஏதோ ஒரு ஆற்றல் கிடைக்க போறது, எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்க போறது. பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க போறது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் கிடைக்க போறது. ஒரு பெரிய ட்ரெமெண்டஸான ஒரு சேஞ்சஸ் இந்த பங்குனி மாசத்துல. பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்கள், கவலைகள் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு 5/4/2021 பிறகு அபரிமிதமான மாற்றங்கள். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு பிரவேசிக்கின்றார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனும் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பதினாலே எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு கிடைக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல் கிடைக்க போறது. கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க போறது. ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக கடுமையா சிரமப்பட்டுட்டே இருக்கு. அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு, உங்களது நெடுநாளைய எதிர்பார்ப்புகள் வெற்றி அடைவதற்கு இவைகளெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வயதில் ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குருபலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அதிச்சார பிரவேசமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் 5/4/2021 பிறகு திருமண ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடுவது மாற்றங்களை கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 5/4/2021 பிறகு அவர்களது வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கான திட்டங்கள் வெற்றியடைய போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதினாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. உங்களது வீட்டில் துலா ராசி சார்ந்த ஆண் குழந்தைகள் இருந்தால் தாய்மார்கள், பெண்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கு திட்டமிடுங்கோ. காய் கனி உணவுகளை அதிகப்படுத்தி ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகளுக்கு அவசியம் முக்கியத்துவம் கொடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதினாலே அபய ராகு அனுக்கிரக கேதுவனுடைய திருநாமாவை தினம் உச்சரிப்பது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுக்கிரக கேதுவை தரிசிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற அருமையான சிந்தனை. விருச்சிக ராசி பக்தகோடிகள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை பெறுவதை நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையிலே குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது, உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிட போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனது பார்வை உங்களது ராசி மேலே விழும்பொழுது ஒரு மல்டி வைட்டமின் சாப்பிட்டோன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸ், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. 5/4/2021 பிறகு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவதனாலே 5/4/2021 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது நல்லது. எதையும் சீர்தூக்கி பார்த்து தீர்மானிப்பது நல்லது. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சூரிய பகவானை ஆசிரியிப்பது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சரிப்பதும், அபய ராகு அனுக்கிரக கேதுவை தரிசிப்பது, பிரார்த்திப்பது, அர்ச்சிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். திட்டத்தை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள் எப்பொழுதும் திட்டத்தை வட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆனால் சமயத்தில் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு சில சமயங்களில் திண்டாடக்கூடியவர்களும் அவர்கள்தான். இந்த மாதத்திலே பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. நேற்று வரை பகையாக இருந்தவர்கள் நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் தனுராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் 5/4/2021 வரை சஞ்சரிக்கிறார். 5/4/2021 பிறகு அதிசார பிரவேசமாக முயற்சி ஸ்தானத்துக்கு பிரவேசிக்க போறார். ஆகையினால் தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள் 5/4/2021 முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான திட்டங்கள், பணியாற்றக்கூடிய பக்தகோடிகள் உங்களது வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள், சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் உங்களது எதிர்கால முதலீடு சம்பந்தப்பட்ட திட்டங்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கான திட்டங்கள், வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான திட்டங்கள், இவைகளை 5/4/2021 முன்பாக திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, தட்சிணாமூர்த்திக்கு பூஜிப்பது, தட்சிணாமூர்த்தி பகவானை தியானிப்பது, மகான்கள், ஆசிரியர்கள், பெரியோர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகோடிகள் மக்களை ஈர்ப்பதில், மக்களை கவருவதில் தனி ஆற்றல் உடையவர்கள். யாரை எப்படி பேசி எந்த வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய உன்னதமான கலையை தெரிந்தவர்கள் மகர ராசி சார்ந்த பக்தகோடிகள். மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கி கொடுப்பதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகள் அபரிமிதமான முன்னேற்றங்கள். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வித்யாகாரகன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது.
பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. 5/4/2021 பிறகு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்க போறார். இது ஒரு அருமையான அமைப்பு. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே தனஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே சுக்கிர பகவானது அனுகிரகமும், இரண்டாவது பகுதியிலே குரு பகவானது அனுகிரகமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நாடி வரப்போறது. உங்களது எதிர்கால திட்டங்களை 5/4/2021 பிறகு திட்டமிடுவது நல்லது. குறிப்பாக மகர ராசி சார்ந்த, மகர லக்னத்தை சார்ந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 5/4/2021 பிறகு திட்டமிட்டு இந்த அருமையான கிரக அமைப்பை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனச்சோர்வுகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், குடும்ப ரீதியான குழப்பங்கள் யாவைகளுக்கும் விடைகள் காணக்கூடிய அருமையான திருப்பு முனையாக உங்களது வாழ்க்கை அமையப்போறது. 5/4/2021 பிறகு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய மாதமாக அமையப்போறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் மகான்களை ஆசிரியிப்பது, குருமார்களை வணங்குவது, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் அர்ச்சிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் குணம் மிக்கவர்கள், என்றும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறது. குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நேற்று வரை ஏதோ ஒரு விஷயத்திற்காக தயக்கம் இருந்த உங்களுக்கு, மனதில் ஏக்கம் இருந்த உங்களுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலை ஏற்பட போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், அனுகூலத்தை கொடுக்க போறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தை சஞ்சரிப்பதனாலே செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிப்பது நல்லது. எந்த செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக தொழில் ரீதியான முதலீடுகளை முழுமையாக தள்ளி போடுவது நல்லது. தாய் வழி சொந்தங்களிடத்திலே வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். நல் வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க மீனராசி பக்த கொடிகளே, மீனராசி சார்ந்த பக்த கொடிகள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசம் மிக்கவர்கள். இருந்தாலும் உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசியில சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானது பார்வை விழுவது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது சகோதர சகோதரிகள் அன்பு பெருக போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், அனுகூலத்தை கொடுக்க போறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சுப செலவுகள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. குழந்தைகளது கல்வி முன்னேற்றத்திற்காக கூடுதல் செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படலாம். சுப வைபவங்களை உங்களது இல்லங்களில் நடத்துவதற்கான திட்டங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலம், வெற்றியை கொடுக்க போறது. மீனர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, நவகிரக ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மீனர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் 5/4/2021 உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, எதிர்கால தீர்மானங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுவது, எதிர்கால திட்டங்களுக்கான சிந்தனைகளை முழுமையாக தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். 5/4/2021 எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு குலதெய்வ வழிபாட்டை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள்.
அனுக்கிரகவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.